என்னடா ஹே மட்டும் சொல்றா, கண்டுபிடிக்க மாட்டான். இரு வாரேன், கண்டுபிடிக்கிறேன். முடியாது, ட்ரை பண்ணாத, போயிடுங்க இருந்து. நான் என்ன பண்றேன், எனக்கு எல்லாமே வரும். சொல்ற ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆகல, மண்டைய உடைச்சிருவேன். அது எனக்கு தெரியாது, நீங்க விளையாடுறத பொறுத்து தான் இருக்கு. சரி சரி விளையாடுவாங்க, அது மட்டும் ஜெயிக்கலன்னு வையே. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெஹோப், சூனாபானா வே, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜங்குக். இது என்ன கேம் ஆக்சுவலி? டேய் ஜகுகே. ஹேய் மாப்ள. ஹேய். ஓகே. நம்ம அதெல்லாம் ஒரு டான்ஸ் போஸ்ல நிக்கிறோம்டா. அவங்க கண்ணை கட்டிட்டு நம்மள கண்டுபிடிக்கணும். அது நம்மள தொட்டு பார்த்தா கண்டுபிடிப்பாங்க அவங்க. நம்ம எப்படி நிக்கிறோம் தொட்டு பார்ப்பாங்க அவங்க. முதல்ல நிக்கிறது நம்ம வீதா. அவங்க குடுக்குற பாட்டு தான் ஈஸியான பாட்டா தாங்கனே. வா வீ நடந்து வா, கீழ விழுந்துறாத. கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்திருக்க. அந்த பாட்டுல வர கோரியோகிராஃபி ஸ்டெப்ல நாங்க நிப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நில்லுங்கடா. அப்பதான் ஈஸியா கண்டுபிடிக்க. ஆனா அப்ப இவீ கண்டுபிடிக்க மாட்டோம். வீ பக்கத்துல வந்து லைக்கிறவன சும்மா உட்கார்ந்திருக்க. அவங்க நடக்கறான் விடு. சரி நான் ஆரம்பிக்கிறேன். வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். யாரு முத ஆளு? டேய் தடவாதடா. அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். கூசுதுடா. இந்த பாட்டு தான் நீங்க பண்ண போறீங்க. இந்த பாட்டா? ஓகே ஓகே. சரி ஈஸி தான், பாத்துக்கலாம் விடு. இப்பதானே புதுசா வேற வந்துச்சு. புதுசா வந்துச்சா? டேய் வாய் முட்டுறா. என்ன இந்த போஸ்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. என்ன தெரியல. கிளம்பு கிளம்பு. இந்த ஸ்டெப் தெரியாது உனக்கு? என்ன ஸ்டெப் இது? இது இது அதுவா? உனக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைச்சா? என்ன பாட்டுன்னு தோணுதா இல்லடா? எதனா ஒரு பாட்டு பேர் சொல்றா. டேஞ்சரா? இவன் இவ்வளவு பழத்துக்கு போயிட்டா? தொட்டு தொட்டு மட்டும் தான் பாக்குற, கண்டுபிடிச்ச பாடு இல்லையே. என்னடா அது? இதென்ன ஒருத்தன் தோல் மேலதான் கையை போட்டு நிக்கிறான். ட்ரெஸ் சென்ஸெல்லாம் பார்த்தா ஜெவ மாதிரி இருக்கு. சரி ஆன்சர் சொல்லு. ரொம்ப யோசிக்காத. ஸ்டெப்ல எதுலடா வரும் சொல்றா. டேய் கண்டிப்பா டேஞ்சர் தான். படுபாவி பய. நல்லா பாருங்க, கையை இப்படி காட்டிருக்கானுங்க. இந்த ஸ்டெப் டேஞ்சரா தானே வரும். ஆஹா, அதுல இந்த ஸ்டெப் வருமே. ஆனா ஆன்சர் தப்பா சொல்லிட்டோம். அடுத்த பாட்டு வந்துருச்சு பாருங்க. இந்த பாட்டா? ஓய் என்னடா இது? எல்லாருமே சேமாயா வச்சிருக்கோம், மாத்தலாம் கொஞ்சம். இந்த வீட்டு ஜெகத்துல கண்ணு கட்ட போறோம். ஆமா நான் தான் போறேன். எப்படி கண்டுபிடிக்கிற மட்டும் பாருங்க. போடா போடா. இவன் என்ன பண்றான்னு பாப்பா வாங்க. ஓகே ரெடியா? என்னடா இது கையெல்லாம் எப்படி வருது? அது வந்து எனக்கு ஜேகே மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் ரொம்ப இளமையா இருக்கான். ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். நான் பாப்போம் என்னன்னு. இளமையா தான் கண்டுபிடிச்சிருவாங்களா? ஓரா ஜேகே மேல நம்பிக்கை வைக்கிறீங்க. புட்டுக்கிட்டு போகுது பாருங்க. வாய மூடுறா நீ. நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன ஸ்டெப் இது? கட்டு. எல்லாரும் ஒரே ஒரே போஸ் வச்சிருக்கோமே. என்னடா இது? எல்லாரும் இப்படியே கை வச்சிருக்கீங்க. அடக்கடல கஷ்டமா இருக்கு உனக்கு. இது என்ன ஸ்டெப்? இது எனக்கு புரியலையே. டேய் உனக்கே புரியல? என்னடா சொல்ற? டேய் கண்டுபிடி. 2 3 அனியத்துக்கு எல்லாரும் இத வச்சிருக்கீங்களா? கண்டுபிடிக்க முடியல. என்னடா சொல்ற? டேய் கால் வரைக்கும் போய் என்னடா பண்ற? டேய் கால்ல பிடிச்சிருக்கான்டா. டேய் எதுக்குள்ள போற? இந்த ஸ்டெப் எல்லாரும் வச்சிருக்கீங்க. ஒருவேளை இது என்னன்னா ஒருவேளை ஐடலா? நீ எது இந்த ஸ்டெப் சொல்றியா? டு ஒரே டு அதுவா? ஐடல் மாதிரி தான் தோணுது. கரெக்ட். நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்ட்டா சொல்லிருக்கேனா? இதுதான் ஜேகே நம்பணும்ன்றது புரியுதா? உண்மையா போச்சா பாத்தீங்களா? கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஈஸியான பாட்டு. அதனால கண்டுபிடிச்சிட்டான். என்ன அப்படி சொல்றீங்க? இந்த ஸ்டெப் வேற எதுலயுமே வராது. அதான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். என்ன பண்ணலாம்? ஒரு குறை கண்டுபிடிச்சிடுறீங்க. நீ தொட்டதுல போனா விடுற விடுற. ஆன்சரே கரெக்ட்டா தெரிஞ்சு போச்சு. அடுத்து போலாம் வாங்க வாங்க சீக்கிரம். சுகா அடுத்து நீ என்ன பண்ண போற? போய்டா போய்டா. கூசாம பாருங்கடா. ஏரே இது என்ன போஸ்? இது வித்தியாசமா இருக்கு. என்னடா இது? என்ன கூட்டு போங்கடா. டேய் பாத்து பாத்து கீழ விழுந்தாத. இங்க பாரு. நான் போஸ்ல ரெடியா இருக்கேன். என்னத்த போஸோ? யாருக்கு காமிச்சேக்க? என்னடா ஹே மட்டும் சொல்றான், கண்டுபிடிக்க மாட்டான். இரு வாரேன், கண்டுபிடிக்கிறேன். செம்ம ஈஸியான பாட்டு தான். இவன் கண்டுபிடிப்பானா மாட்டானான்றது பாட்டுல எவ்வளவு ஸ்டெப் இருக்குடா. ஏய் இருங்க நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி என்ன பாட்டு இது? வெயிட் பண்ணுங்க. இரு நாங்க இன்னும் நல்ல போஸா பார்த்து வைக்கிறோம். வெயிட் பண்ணு. நீ கண்டுபிடிச்ச வரைக்கும் சொல்றா. 1 2 3 போடா. இதெல்லாம் வந்துட போகுது வாயில. அப்படி என்ன பாட்டுல இது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்னதான் இது பாட்டு? போஸ்ட்ல வித்தியாசமா இருக்கு. இருங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் நான். என்ன பாட்டுன்னு அதான் உனக்கு ஒண்ணும் தெரியல. எப்படி ஞாபகம்? சரி ஓகே இப்ப அடுத்து என்ன? இரு ஒரே ஒரு நான் பாத்துக்கிறேன். இந்த ஹேக்கு ஒண்ணு கூட தெரியாது. ஒண்ணுமே கண்டுபிடிக்கல.
இப்படிதான் விளையாடணும். தள்ளு, இதை நான் மீட் பண்ணி காமிக்கிறேன். 129 ஒரு பாயிண்ட்ஸா? நான் அதோட அதிகமாக எடுத்திருக்கேன். பாப்போம் எடு ஃபஸ்ட்டு. நீங்களா என்ன குறைச்சிட போட்டீங்கடா. நல்லா பாயிண்ட் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா இருந்திருக்கும், தப்பு பாயிண்ட் போட்டிருக்கோம். எனக்கு தெரியாது. ஜின்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து உட்கார்றா. சும்மா ஒரு நகையா விளையாடிட்டு இருக்கேன் சீரியஸா. அப்படி இடத்துல விளையாடுற பாரு நீயே. இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இருடா, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கேடா. மாப்பிள்ள இங்க பாருங்கடா. என்ன அவனுக்கு பாருங்க. ஒரு வழியா இங்க இருங்க. ஒரு வழியான்னு சொல்ற, பாயிண்ட்ஸ் சொல்ல மாட்டானே. 150 எடுத்துட்டு போல. இருடா நான் வரேன். இருடா உடனே போட்டு சுகா போயிட்டான். பத்தியா இப்ப நான் தாண்டி காமிக்கிறேன் பாரு. இப்ப என்னெல்லாம் பீட் பண்ண முடியுமா? நான் அவ்வளோ எடுத்திருக்கேன் பாயிண்ட்ஸு. எனக்கு எது உண்மை மாதிரி தெரியல. அந்த கம்பியில பட்டாலே பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. அப்புறம் எப்படி நீ உள்ள போட்டிருப்ப? ஏன் பதிலே சொல்ல மாட்டேன்? எஸ்ஐடியா ஆரம்பி சீடி பண்ணிருக்கா? நல்லா தெரியுது பார்த்தாலே. அந்த கம்பியில பட்டாலே மார்க் வருது. இது ஒரு ஓட்ட மிஷின். நான் பாரு கஷ்டப்பட்டு மார்க் உள்ள போட்டுட்டு இருக்கேன். நீ போற பண்ணிடுறா. நான் தாண்டிட்டேன் பாரு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். டேய் 149 வந்துட்டான்டா அவன். என்னடா தாண்டிடுவானோ? ஐயோ இவ்வளோ வந்துட்டானே. டே மைக் ஆஃப் பண்ணி சுத்த நேரம் தலையை வலிக்குது. ஒருத்த வர என்ன பீட் பண்ணிட்டான். எனக்கு மண்டை வெடிக்குது. 149 வந்துட்டான்டா அவன். அதை விட தாண்டியே போயிட்டான். நீ வேற நிறைய எடுத்துட்டான் அவன் பாரு. அடுத்த என்ன கேம் விளையாடணும்? சீக்கிரத்துல ஒன்று எடு. இந்த என்ன எடுக்கலாம்? இது நான் எடுக்கிறேன். 2வது கார்டு. என் உச்சி மண்டையில சுருங்குது, உன்னாண்டா பாட்டையில நெருங்குது, கிட்டாலி வந்தாளே. வெடுக்குன்னு எழுதுறா பார்ப்போம். வெடுக்கணும். என்னடா இது எல்லாம் கீழே விழுது? இது கூட வராதா? ஃபோர்ஸ் பத்தலடா. இதை பண்றது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் தான். வரவே வராது. கையெல்லாம் வலிக்கும். ஏன் இதெல்லாம் பண்ண சொல்றீங்க? சுகா தான் அந்த கார்டு எடுத்தான். வழங்காதவன். விடு இந்த கேமை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் இழுத்து பார்க்குறேன். உன்னால முடியாது. ட்ரை பண்ணாத. போயிடுங்க இருந்து. நான் என்ன பண்றேன்? எனக்கு எல்லாமே வரும். நீங்க கண்டு வச்சுட்டீங்க, அதனாலதான் வரல. பயங்கர பசங்க துணி இழுத்தா மட்டும் அது கீழே விழாம இருக்கும். துணி ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா ரொம்ப பெருசா இருக்கு துணி. ஓகே என் கையெல்லாம் பிஞ்சு கைப்பா. ரொம்ப ஈஸியா இழுக்க முடியாது. பாவம், நான் குழந்தை தானே. நான் ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற வேலையை பாருங்க சீக்கிரம். 1 மணி நேரம் ஆனாலும் இது பண்ண முடியாது. நிக்குது. எனக்கு கொஞ்ச நேரம் தான் நிக்குது. இப்ப நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கே வரல. உனக்கு வந்துருமா? யாரா இவன்? நிக்க முடியாம நிக்க வச்சிருக்கான் பாரு. ஒரே ஒரு பாட்டில். ஒண்ணு வைக்கிறதே கஷ்டம்டா. 5 கீழே வந்துருச்சு. சொல்றேன், நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. அசிங்கப்பட்டு போகாதீங்க. எதுக்கு வெட்டியா பண்ணிக்கிட்டு? ஜேகே வச்ச ஒரு பாட்டில் கூட நீ பண்ணல. வாய் மூடு. அதான் சின்ன பையன் லிஸ்ட்ல சேர்க்காத. ஹலோ சார், நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாமா? நான் உன்னை பத்தி குறைய சொல்லலையா? என்னதானே சொல்ல நீ முதல்ல? நிறைய பேர் இப்பவே கண்டு வச்சிட்டாங்க. நம்மள தெரியுது. பரவாயில்லையே. 2வது வந்து பின்னாடி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டியடா. ஐயோ அடக்கடவுளே. இப்ப நான் பண்றேன் பாரு. ஃபுல் ஃபோர்ஸ் பாரு. ஃபுல் ஃபோர்ஸ் பாப்போம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்சை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல முடியாது. எல்லாம் கவுத்து விடு. போதும், எல்லாமே நிறுத்து. அவ்வளவுதானே. இப்ப என்ன பண்ண போறோம்? என்னது இப்ப? என்ன சொல்லுங்க? என்ன இப்ப? நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கறேன். பாத்தியா? 3 பண்ணிட்டா. 2 தான். என்ன ஜின்னு இவ்வளவு பண்ணிட்டான்? டேவி, நான் உங்களை தான் வீக்க வச்சிருக்கேன். நீ பண்ணிடுவலடா. யார்? நானா? அவனாவது பண்றதாவது. ஏன் அப்ப நான் ஒழுங்கா பண்ண மாட்டேனா என்ன? ஓடு சக்கா. ஜீம் 5 தீமே போட்டுட்டான். வேற லெவலே. பாட்டில் நிக்கிறது டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க விளையாட்டு அது. நான் கேம் விளையாட போறேன். ஒழுங்கா பால போட்டு விளையாடுங்கடா. என்னடா இது? இருடா வரேன். அவன் ஒழுங்கா போட மாட்டான்லடா. இதோ இங்க பாத்தீங்களா? என்னத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் தப்பா எடுத்துக்க போறாங்க. கேமரால திரும்பி காமிட எல்லாத்தையும். நான் இந்த போர்டை தான் காமிச்சேன். டென்னிஸ் போது யாருக்கு பேட் வேணும்? என்னடா போன? வா வீ நம்ம விளையாடலாம். நான் வெளியில இருந்தேன். எல்லாரும் ஒரே மாதிரி பீட்டுக்கு ஏத்த மாதிரி பாட்டில் தள்ளி விடணும். ஓகே, ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா கூட எல்லாமே தப்பா ஆயிடும் பாத்துக்கோங்க. குழப்பிடும். ஆமா சுகர் இப்ப தள்ளு. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு புரியல. இவன் தானே எனக்கு தள்ளணும்? ஆமா அவன் உனக்கு பாட்டில் தள்ளிட்டு எனக்கும் தள்ளி விடுவான். கிராஸ் தானே பாட்டில் போடணும்.
ஆமா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க உன்னட பண்ணி காமிங்க ஜெய்மனுக்கு அப்பால இப்போ உன்னட போட்டு பார்க்க போறேன் ஏன் பார்க்கற அப்ப சரி போட்டு காமிங்க போடு 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 ஐயோ ஒருத்தனே 2 வாட்டி பாட்டில தள்ளி விடுறான் என்ன பண்றது ஜீவன் பண்ண தப்பு எல்லாம் இந்த வாட்டி கரெக்டா பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் நீங்க அடுத்து நாங்க பாத்து நீ தான் தள்ளல இப்ப நின்னுட்டா இருக்க என்னடா ஜீவனே சரிடா ஐயோ அது புரியலையே ஒரு பாட்டில கீழே போட்டு வந்துட்டு இருக்கானுங்க கேம் சரியா வர மாட்டேங்குது கஷ்டமா இருக்கு வேற கேம் என்ன முடியாது உங்களால சரி விடுங்க நாங்களே கஷ்டப்பட்டு பண்ணிடுறோம் முதல்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சீர் பண்ணணும் அப்பதான் அந்த கேம் உருப்பிடும் இவன் சொல்ற ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆகல மண்டைய உடைச்சிருவேன் அது எனக்கு தெரியாது நீங்க விளையாடுறத பொறுத்து தான் இருக்கு சரி விளையாடுவோம் மட்டும் ஜெயிக்கணும் வையே நீ என்ன பாத்துக்க ஏய் நான் என்ன பண்ணலடா ஜெயிக்க நீ என்ன பாட்ற எனக்கு பாட்டில் அழுத்திக்கிட்டே இருக்கறா யாருக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது பாட்டில் மாத்தி மாத்தி அனுப்புறீங்க ஏய் என்னடா இது பேசாம இந்த கேம் போதும்டா ஆமா எனக்கு வந்து தோடுது போதும்டா இந்த கேம் இதுக்கே மண்டை சுத்துது